இந்த சேர் வந்து இப்போதான் வாங்கணும். ஆக்சுவலி நேற்று தான் இந்த செக் பண்ணியிருந்தது. நீங்கள் கீரை உருளைக்கிழங்குலாம் பார்த்துருப்பீங்க. வத்தல் வறுத்து வச்சுட்டேன். தயிர் வந்து தாளித்து வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட்றலாம். அன்புமகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேருந்து விநாயகர் சதுர்த்திக்கு நான் என்னென்னலாம் ரெடி பண்ணேன், விநாயகர் போய் எங்கே வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறது தான் இந்த vlog. காலையில் வேலை முடிஞ்சிருச்சு. மதியத்துக்கு வந்து சாதம் வச்சுருக்கேன். சாதத்துக்கு வந்து அரிசி வச்சுருக்கேன். இங்கே வந்து பருப்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கீரை வந்து முருங்கைக்கீரை ஆல்ரெடி நான் உருவி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து கீரைக்காக வெங்காயமும் நான் கட் பண்ணி வச்சிட்டேன். சால்ட் வந்து இப்பயே போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. என்ன எப்படி பார்த்துருக்கீங்க? அப்போ ஹைட்டு பார்த்துல இல்லை, நீ ஆன் பண்ணியா இல்லையான்னு தெரியலல்ல. அதான் ஊன்னு சொல்கிறேன்ல. சரி, இப்போ சால்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு வந்து வெந்துருச்சு. இப்போ இதை வடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். ஒன் சைடு பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு.
இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்காது, ஒரு லைட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு காரத்துக்கு எல்லாமே போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் தான் போடுவாங்க, எல்லாமே எப்படி போடுவாங்க? எல்லாமேனா கொஞ்சம் மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு 2.5 ஸ்பூனாக தெரியும், ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக போட்டேன், அதனால தான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக அந்த கறி மசாலா டேஸ்ட்டில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மட்டன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். மட்டன் மசாலாவா? நீ விநாயகர் சதுர்த்தி நான் அதெல்லாம் போடக்கூடாதுல்ல? மட்டனுக்கு தான் சாப்பிடக்கூடாது, இது மசாலா தானே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேர் மட்டன் மசாலான்னு இருக்குல்லண்ணா. ஐயோ தம்பி, நேம் தாண்டா அப்படி இருக்கு. ஓ என்ன இப்போ எல்லாமே கிளறி விட்டுட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுக்கலாம். இங்கே வந்து பருப்பு விசில் அடங்கிடுச்சு, பருப்பு ஓப்பன் பண்ணிட்டேன், சாரி குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். பருப்பு ரெடியாக இருக்குது. கீரையும் வந்து கழுவி வச்சுருக்கேன், தண்ணி வடிகட்டட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் வடிகட்டிருக்கு. இப்போ சட்டி வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். சட்டி வந்து சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு இதில் கொஞ்சம் இருக்குல்ல, இதிலே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அலசி வச்சுக்கலாம். இது தாளிச்சிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் பருப்பை ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த பருப்பு கீரைலாம் ஆட் பண்ணிவிட்டு குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக தாளித்து கொட்டி கடையும் போது அதோட டேஸ்ட் எப்பயுமே அந்த தாளிப்பு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இப்போ தாளிக்கல. உங்களுக்கு அது வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பும் கீரையும் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி சூடாக இருந்ததால் இப்பயே கொதி வந்துருச்சு. இப்போ கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து நிறைய இருந்தது, ஸோ நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு கீரை பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இந்த கீரை வந்து பொரியல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் கொஞ்சமாக ஆகிடும். நம்ம இப்போ பருப்பு போட்டு செய்கிறதால கொஞ்சம் கீரை இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக பருப்புக்கு உப்பு போட்டிருந்தோம். இப்போ வந்து கீரைக்கும் கொஞ்சம் உப்பு வேணும்ல, அதனால் இன்னொரு வாட்டி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது கிளறி விட்டுடலாம். இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கீரை நீங்கள் செய்யும் போது மூடி போட்டு வைக்காதீங்க, அப்போ தான் வந்து க்ரீனாகவே இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பருப்பு கீரை இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கலர் மாறிடும், க்ரீன் கலர்லேயே இருக்காது. அதாவது இந்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷான டார்க் க்ரீன்லேயே இருக்காது. அதனால் மூடி போடாமல் இதே மாதிரி இப்படி குக் பண்ணிங்கன்னா க்ரீனாகவே இருக்கும். இது இன்னும் 2 கொதி வரட்டும், அதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடணுக்கு வந்தேன். என்னடா பதில் சொல்லலை, ஒன்று தான் கேட்குறேங்க. எதுவும் தோணல. சோகமாக இருக்கேன், எனக்கு தெரியல. ஏன் சோகமாக இருக்கேன்? சும்மாவா? ஓகே, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணாமல், அதாவது மூடி போட்டு வைக்காமல் அப்படியே இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ பருப்பில் பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். இந்த அளவுக்கு தண்ணி மீதி இருக்குது. நீங்கள் நிறைய வந்து தண்ணி ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டே.
நல்லா பருப்பு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம், அதாவது பருப்பு கீரையும் கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய இருந்ததுன்னா கடையிறதுக்கு வராது. கீரை வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கடைய போகிறோம். இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு பொரியலும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போது கீரைக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து 2 ஸ்பூன். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதி வந்துட்டு இருக்குதுயா, அதுதான் சட்டி. சட்டியா? அதான் சட்டியில் சமைக்கிறதுன்னு. சட்டியா? சக்தின்னு. கீரை வந்து கடைஞ்சாச்சு. அந்த பருப்பில் இருந்து நான் கொஞ்சம் தண்ணி வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு கிளறதுக்காக எடுத்து வச்சிட்டேன். நீங்கள் வந்து இந்த டைமில் இந்த மத்தில் இது மேலே தண்ணி ஊற்றி எடுத்துட்டு இந்த தண்ணி இதில் ஊற்றி கலந்துக்கோங்க. ஆனால் நான் இதை பாப்பாவுக்கு எடுத்து வச்சதால இதை ஊற்றலை. நார்மல் வாட்டர் இருக்குல்ல, அதுவே கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். பச்சை தண்ணி ஏன்க்கா ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ மதியத்துக்கு மட்டும்தான் நாங்கள் சாப்பிட போகிறோம், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் நைட்டுக்கும் இதை சாப்பிட போகிறீங்க அப்படின்னா சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கிளறி விட்டுருங்க. நான் வந்து ரொம்ப தண்ணியாக ரெடி பண்ணல, கட்டியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா மதியத்துக்கு மட்டும்தான் சாப்பிட போகிறோம், அதனால். சரி, அங்கே விழுந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது, தொடச்சிக்கலாம். மதியத்துக்கு மட்டும் தான் சாப்பிட போகிறோம், அதனால் நான் ரொம்ப வந்து கட்டியாக தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கீரை ரெடி ஆயிடுச்சு. இங்கே உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடியாக இருக்குது. அண்டு சாப்பாடும் வடிச்சாச்சு. ஸோ சாப்பாடு வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் போய் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். அக்கா வந்து குளிக்க போயிருக்கு, அத்தை வந்து வீடு துடைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு வந்து ஊட்டிட்டேன். இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் சாப்பிட போகிறோம். பின்னாடி வந்து இந்த அட்டை பாக்ஸ்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அந்த குக்கிங் சேலஞ்சுக்கு வின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்ட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் ரெடி பண்ணியிருந்தது நீங்கள் கீரை உருளைக்கிழங்குலாம் பார்த்துருப்பீங்க. வத்தல் வறுத்து வச்சுட்டேன், தயிர் வந்து தாளித்து வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட்றலாம். இப்போ வந்து பிள்ளையார் வாங்கிறதுக்காக கடைக்கு போகிறேன். ஸோ கட்டைப்பை எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் மாஸ்க்கு, பர்ஸு, ஃபோன் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ ரெடி ஆகிட்டோம். நாங்கள் போயிட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வந்துடுறோம். தம்பி வண்டி எடுத்துகிட்டு இருக்கான். நான் தம்பி கூட தான் கடைக்கு போகிறேன். அவன் வேறு பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டுவான். பிள்ளையார் உடையாமல் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறேன்னு தெரியல. போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பிள்ளையார் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டானா இல்லையான்ட்டு. நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். தேவையான பூஜை பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு வந்து பாப்பாவுக்கு நான் ஃபீட் பண்ணிவிட்டு அவளை அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்து பார்க்குறேன். பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ
ரொம்ப டயர்டாக இருக்கான், அதனால் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வந்து நான் கொழுக்கட்டை செய்கிறது, அதுக்கப்புறம் சுண்டல் செய்கிறது இதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனும் ரொம்ப டயர்டாக இருக்கான், தூங்கிட்டு இருக்கான். நானும் கடகடன்னு வேலை பண்ணணும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து சுண்டல் வச்சுட்டேன், காலையிலே சுண்டல் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து சுண்டல் வந்து அவிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இங்கே வந்து கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்காக வேர்க்கடலை வந்து வறுக்க போகிறேன். தம்பியும் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதாவது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ கொஞ்சம் பூஜை ஐட்டம்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் ரொம்ப டயர்டாக இருக்கார், இப்போ தான் டியூட்டியை முடிச்சுட்டு வந்தார். ஸோ அவரையும் வந்து நான் வேலை வாங்க முடியாது, வீடியோ எடுன்னு சொன்னால் டென்ஷன் ஆகிடுவாங்க எல்லோரும். அதனால் இந்த கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, பூஜை ஐட்டம்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து டைம் 5:20 ஆகுது. ஈவினிங் வந்து 5:20 ஆயிடுச்சு. 6:30க்குள்ளே நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் எல்லாமே ரெடி பண்ணணும். பண்ணிகிட்ருக்கேன், மாலை மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இந்த பூ எப்படி கட்டுறதுன்ட்டு. தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தனி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. சுண்டல் வந்து அவிச்சாச்சு, அத்தை வந்து தாளிச்சிட்டு இருக்காங்க. கொழுக்கட்டைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கொழுக்கட்டை வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ பூ மட்டும் சாமிக்கு வச்சிட்டோம் அப்படின்னா சாமி கும்பிட வேண்டியதுதான். பாப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இவ்வளோ நேரம் பாப்பாவை காட்டலன்னு சொல்லிட்டு. பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லுங்க. இந்த சேர் வந்து இப்போதான் வாங்கணும். ஆக்சுவலி நேற்று தான் இந்த சேர் வாங்கணும். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த சேரு. இந்த சேரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசானில் தான் வாங்கினேன். பூ கட்டுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு காட்டி இருந்திருக்கலாம். ஆனால் நான் கடகடன்னு வேலை பார்த்துட்டே இருந்ததால் வீடியோ எடுக்கணுங்கிறத மறந்துட்டேன், சாரி. அதனால தான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து முடிச்சிட்டேன். பூ கட்ட தெரியாதவங்க கூட இதை கட்டலாம். இந்த மாதிரி இருக்கும், மாலை மாதிரியே இருக்கும். இப்போ இங்கே நடுவுலலாம் குங்குமம் வச்சு நான் வந்து சாமிக்கு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிள்ளையார் வந்து வச்சுட்டேன். க்ரீன் கலர் ப்ளவுஸ் கிளாத், இது சில்க்கு கிளாத்து. ஸோ அது போட்டாச்சு, மாலையும் போட்டாச்சு. பிள்ளையாருக்கு செயின். இங்கே வந்து 5 ரூபாய் காயின் வச்சுருக்கேன், மஞ்சள் வச்சு. எங்கள் அம்மா வந்து இப்படி தான் வச்சு படைப்பாங்க, அதனால நானும் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தெரியும், பாப்பாவுக்கு கையில் நம்ம கட்டணும் இல்லையா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு, அது. ஸோ சும்மா கிரீடம் மாதிரி அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வந்து பிள்ளையாருக்கு வைக்கக்கூடிய செட்டு. அருகம்புல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஊர் சைட்லலாம் அப்படியே வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் இங்கே ஒன்று 10 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சாமிக்கு வைக்கணும் இல்லையா, அதனால எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாமி கை தட்டுறாங்களா முக்குட்டி? எல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இலையை போட்டுடலாம். பாஸ் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிக்கோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சாம்பிராணி காட்டிகிட்டு இருக்காங்க. பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.